ஆகியோர்படி எவ்வளவு பெரிய புகழின் உச்சத்துக்குச் சென்றாலும் அவருடைய குண அதிசயம் இன்னும் மாறவில்லை. அமிதாப் பச்சன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாராட்டு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போகிறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி. தலைவர் 170 இந்த படம் தான் வேட்டையன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி இந்த படத்துடைய டைட்டில் டீசரும் வெளியாகி வேற லெவலில் வைரல் ஆச்சு. இப்போ அதிரடியாக அதில் ஒரு மியூசிக் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்றப்பல வரும். அனிருத் அவர்கள் மாசா மிரட்டி இருப்பாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா லைக்கா நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. அனிருத் அவர்கள் இசையமைக்கிறாங்க. தலைவருடைய மரண மாஸ் எப்போதும் போல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். இந்த படத்தில் முக்கியமாக அமிதாப் பச்சன் அவர்கள் இணையிறாங்க அப்படின்ற தகவல் ஆல்ரெடி வந்துடுது. இப்போ அவருக்கான ஷூட்டிங் அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த ஸ்பேஸ் அவங்க ரெண்டு பேருக்கான அந்த ஸ்பேஸை இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் மரண மாசான ஒரு அபூர்வமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் தலைவரை பார்க்காத ஒரு ஆங்கிளில் எல்லாரும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் தலைவர் 171 தான் பெரிய மாசாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கு மேலே இது மாசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியெல்லாம் வியந்து பார்க்குறாங்க நடிகர் அப்படின்றத எல்லா பதிவுகள்லையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். நானும் அந்த பதிவுகளை உங்களுக்கு போட்டுக்கிட்டு இந்த படத்தில் நடிக்கிற நடிகைகள் அதாவது எல்லாருக்கும் தெரியும். மஞ்சு வாரியர், ராணா, ஃபஹத் ஃபாசில், துஸ்ரா விஜயன், ரித்திகா சிங், இதுபோல் நடிகை பட்டாளமே இந்த படத்தில் நடிக்கிறாங்க. அவங்கெல்லாம் சொல்லக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய வெற்றி எப்படி இருக்குன்னா இமாலய வெற்றியாக இருக்கும் சொல்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் வந்த சினிமா வரலாற்றையே புரட்டி போடும் அவ்வளோ அற்புதமான வசூல் வேட்டை நடத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது தலைவருடைய வரலாற்றில் ஒரு மகுடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நாம் எல்லாமே தலைவர் 170க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே என்னன்னா கூட நடித்த நடிகர்கள்லாம் அப்படி ஒரு மிரட்டலான ஒரு தகவல் சொல்லக்குள்ள இன்னைக்கே இந்த படத்தை பார்க்கணும் போல இருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் எழுதி வச்சுங்க. இந்த படம் பெரிய ஒரு சாதனை புரியும் அப்படின்னு எல்லா நடிகர்களும் கூட நடிக்கிறவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நாம விளையாட்டாக இருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் இது பெரிய மிரட்டலாக இருக்க போது, உண்மையிலுமே அதிர்ச்சியாகவும் இருக்க போது ஹேட்டர்ஸுக்கு அப்படின்றது மட்டும் உண்மைங்க. தலைவருடைய சின்ன அந்த வீடியோ கிளிப்ஸாக இருக்கட்டும், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இந்த படத்தில் வெளியே வரக்குள்ள அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. இது தலைவருடைய தம்பியா அப்படின்ற போல எல்லாரும் கேட்டு மகிழ்ந்துட்டு இருப்பாங்க. அவ்வளோ அற்புதமாக தலைவருடைய அந்த கெட்டப்பாக இருக்கட்டும், அவ்வளோ சும்மா க்யூட்டாக இருக்காருங்க. சின்ன வீடியோஸ்லாம் பார்க்கக்குள்ள தலைவர் இவ்வளோ மாசம் இவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது 73 வயசு இவருக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ப முடியுமா? அப்படி ஒரு அற்புதங்களை நிகழ்த்திட்டு இருக்காரு. பார்க்கறதுக்கு அப்படியே என்னமோ ஐடி கம்பெனியில் இருக்கிற ஒரு ஒர்க்கர்ஸ் போல ஒரு வேலைக்கு போகிற ஒரு கியூட் இளைஞன் எப்படி இருப்பாரு அதே மாதிரி இருக்காருங்க. அவ்வளோ அற்புதங்களை நடத்திட்டு இருக்கு இந்த வேட்டையன் படம். இந்த வேட்டையன் படத்தில் பார்த்தீங்கன்னா மரண மாஸ் பிஜிஎம்லாம் இருக்கு. ஓப்பனிங் சாங்கை அப்படி அதிர விட்டுருக்காராம் நம்ம அனிருத் அவர்கள். தலைவரின் சொந்தங்களுக்கு வெறித்தனமான வேட்டை இருக்கு. அருமையான ஒரு விருந்து இருக்கு. நம்ம தலைவர் குட்டி கதையும் சொல்ல போறாரா, அது 100% அப்படி உறுதியாயிருக்கு. ஆடியோ லான்ச்சில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. தலைவருடைய அடுத்தடுத்த அப்டேட் வந்துட்டு இருக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா தலைவருடைய அந்த இறுதிக்கட்ட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அமிதாப் பச்சன் அவர்களுக்கும் இடையமான எல்லா சீன்ஸும் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எங்க நடக்குதுன்னா மும்பையில நடந்துட்டு இருக்கு. இப்போ தலைவர் அந்த படத்துல பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடந்த நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது போலி என்கவுண்டருக்கு எதிராக அப்படின்னு சொல்லியிருந்தா அதை பாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அமிதாப் பச்சன் அவர்களும் ஏதோ கோர்ட் சீன் நினைக்கிறேன். அந்த கூண்டுக்குள்ள 2 பேர் நிற்கிறாங்க. அந்த சீனை எடுத்து முடிச்சதும் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இது ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்த ஃபோட்டோஸ். இது போல நிறைய ஃபோட்டோஸ் வைரல் ஆகிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களான மாஸ். ஆனால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கூட அமிதாப் பச்சன் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. டபுள் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அமிதாப் பச்சன் அவர்களும் லாஸ்டா இணைந்து நடித்த படம் ஹம். இது 1991 வந்துச்சு. 2 பேரும் பாருங்க அப்ப இருந்த மாஸ் ஒன்றும் குறையவே இல்லை. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே இணைந்து இப்போ 2024ல வேட்டையன் அப்படின்ற படத்தில் நடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 33 வருஷத்துக்கு பிறகு 2 பேரும் இணைந்து நடிக்கிறாங்க. எப்படியெல்லாம் இது அதிர்வலையை ஏற்படுத்த போது வெயிட் பண்ணி பாருங்க. எல்லாரும் பிரமிச்சு பார்க்க போறாங்க இந்த படத்துடைய வெற்றி.
எவ்வளோ வசூல் பண்ணும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் பெரிய பொருட்செலவில் தான் இந்த படத்தை எடுக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு லைக்கா. இந்த மரண மாஸ் அப்டேட்டு இப்போ ஒரு நடிகரும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய வெற்றி மாபெரும் வெற்றி, சரித்திர வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. ஹிஸ்டரியில எழுதி வச்சிங்க, தலைவருக்கு இது ஒரு மகுடம் அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். மும்பையில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நம்ம அமிதாப் பச்சன் அவர்களும் சேர்ந்து பேசியிருந்திருக்காங்க. அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அந்த எளிமை இன்னும் மாறவில்லை. அவருடைய குண அதிசயம் அப்படியே தான் இருக்கு. நான் 91 எப்படி பார்த்தனோ அப்படியே அதே சூப்பர் ஸ்டார் தான் இப்போ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போனாலும் அவருடைய அந்த டவுன் டு எர்த் இன்னமும் மாறலை. அவருடைய குண அதிசயம் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு தலைவரை பற்றி சும்மா புகழ்ந்து தள்ளியிருக்காரு. அந்த தகவல் இப்போ நியூஸ் பேப்பரில் வந்ததுக்கு அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கு தான் இந்த பதிவு. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்னாலே மாஸ். இன்னைக்கு வேட்டையன் படம் எவ்வளோ மாஸாக இருக்க போகுது, அது மட்டும் இல்லை எவ்வளோ கோடிகளை குவிக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.